திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே டெட்டனேட்டர் குச்சிகளுடன் ஆட்டோவில் வலம் வந்த கேரளாவைச் சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அழகேஷ்குமார் வழங்கிட நாம் கேட்கலாம். வணக்கம் அழகேஷ்குமார், இந்த செய்தி தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கைது செய்யப்பட்டவர்கள் யார், இதனுடைய பின்னணி என்ன? அதாவது திண்டுக்கல் மாவட்டம் பழனி வடக்கு தாதநாயக்கம்பட்டியில் செயல்பட்டு வரும் தனியார் கல்குவாரியில் கேரள மரம் திருச்சூரை சேர்ந்த ஒருவர் நடத்தி வருகிறார். இவர் கேரளாவை சேர்ந்த லிஜிபோ, ஜோபின், கிரீஸ் ஆகிய 3 பேரும் அந்த கல்குவாரியில் வேலை செய்து வருகின்றனர். அதாவது அனுமதி பெற்று டிட்டனேட்டர் குச்சிகளை அந்த கல்குவாரியில் வைத்து வெடிக்க செய்து இந்த நிலையில் செயலிழந்த வெடிமருந்து பொருட்களை அவர்கள் கைப்பற்றி தனது கேரளா பதிவெண் கொண்ட ஆட்டோவில் நெய்க்காரப்பட்டி போன்ற பகுதிகளில் சுற்றி வந்தனர். அப்போது பழனி தாலுகா காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது அந்த வாகனத்தை சோதனை செய்தனர். இந்த சோதனை செய்ததில் அதில் சட்டவிரோதமாக குவாரியை தாண்டி வேறு பகுதிக்கு எடுத்து செல்லக்கூடாது என்ற நிலையில் அவர்கள் அந்த டெட்டனேட்டர் குச்சிகளை 25க்கும் மேற்பட்ட டெட்டனேட்டர் குச்சிகளை எடுத்து சென்ற போது போலீசார் அதனை பிடித்து மற்றும் ஆட்டோவை பறிமுதல் செய்து அதில் பயணம் செய்த 3 நபர்களையும் தற்போது கைது செய்துள்ளனர். அவர்களும் விசாரணை நடத்தியதில் அவர்கள் மீன் பிடிக்க இதனை பயன்படுத்துவதாகவும் முன்னுக்கு பிறனாக பேசி வருகின்றனர். இதனால் அனுமதி இல்லாத டெட்டனேட்டர் குச்சிகளை எடுத்து சென்றதால் அந்த 3 நபர்களையும் கைது செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி அழகேஷ்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு. 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.